பிரம்மரிஷி வசிஷ்டருக்கு வணக்கம். தாங்கள் ஆரம்பித்த வேள்வி தடையில்லாமல் நிறைவு பெற்றதா? நான் அது பற்றி பேசத்தான் வந்தேன். அதற்கு உன் உதவி தேவை. தங்களுக்கு நான் உதவுவதா? கட்டளை இடுங்கள் முனிவரே. என் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தங்களுக்கே தந்து விடுகிறேன். சந்தோஷம். மாரீச்சன் சுபாகு இந்த அரக்கர்களால் என் புனித வேள்விக்கு நீங்காத தடை ஏற்படுகிறது. அந்த கொடியவர்களை அழிப்பதற்காக உன் ராமன் வர வேண்டும். ராமனா? என் ராமனா? சுவாமி, பாலகன், மலர் போன்றவன், வெயில் அறியாத என் ராமன், என் கண்ணின் மணியாக வளர்த்த என் குழந்தையை அரக்கர் வாழும் காட்டுக்கு நான் அனுப்ப வேண்டுமா? இளம் கையால் வில் பிடிக்கும் என் ராமன் எங்கே? மாயமே வடிவாய் நிற்கும் அந்த மாரீச்ச சுபாகு எங்கே? தசரதா, வாக்கு மாறுகின்றாயா? இல்லை, நானே உங்கள் தேவைக்கு என் படைகளுடன் அணிவகுத்து வந்து. நீயும் உன் படைகளும் எனக்கு தேவையில்லை. நான் கேட்டது ராமனை. நீ அனுப்ப வேண்டியதும் ராமனை. நீங்கள் எல்லாம் தெரிந்தவர், கருணைக்கடல். முனிவரே, என்னை மன்னியுங்கள் முனிவரே. ராமன் என் ஏக்கத்தை தீர்க்க வந்த செல்வம். இந்த வயோதிக பருவத்தில் ராமனை விட்டு கணம் கூட என்னால் வாழ முடியாது. தசரதா, சத்தியத்தை காப்பாற்ற சந்திரமதி லோகிதாசனை விற்ற ஹரிச்சந்திரன் வம்சத்திலே சந்தர்ப்பவாதியாகும் பாவி உன் முகத்தில் விழிக்க மாட்டேன். முனிவரே, சாந்தி அடையுங்கள். மன்னவா, விஸ்வாமித்திரர் எல்லாம் உணர்ந்தவர். ஆயுத பயிற்சியில் இலக்கணம் அவர். அற்புதமான சித்தி பெற்றவர். அவர் விரும்பி இருந்தால் அந்த கொடியவர்களை ஹோமகுண்டத்தில் சமித்துக்களாக எரித்திருக்க முடியும். அத்தகையவர் வேண்டுகிறார் ராமனை அனுப்ப பயம் எதற்கு? உண்மை. ஆனால் சந்தேகம் எதற்கு மன்னவா? இந்த வாய்ப்பு ராமனுக்கு சீரும் சிறப்பும் இணையற்ற புகழும் தரப்போகிறது. மணமகனை அனுப்புவது போல் அவருடன் அனுப்பு. குருதேவர் ஆணை. குழந்தாய் ராமா. ரகுராமா, விஸ்வாமித்திர முனிவருக்கு வணக்கம் செலுத்து. பெரியோருக்கு வணக்கம். இவர் வேள்வி தடைபடாமல் நடந்தேற உன் சேவையை விரும்புகிறார். தந்தையாரும் கூட சம்மதித்து விட்டார். தந்தையின் ஆணையை தலைமேற்கொள்கிறேன். கண்ணே, என் ராமா. செல்வா லட்சுமணா, அண்ணனுக்கு துணையாக போ. சீதாராமர், ஸ்ரீ சீதாராமர். கன்யாம் கனகசம்பன்னாம் கனகாபரணேர்யுதாம் நாச்சாமித்ரமேதோத்யம் பிரம்மலோகே திகேதயா கன்யே பவாத்கரோ லோஜாத் கன்யே வேதே விபாத்கரோ விஸ்வம்பரா பஞ்சபூதாத் சாட்சிண்யः சர்வதேவதாः இமாம் கன்யாம் பராத்யாமே பிதॄணாம் தாரணாய வை கன்யாதானமப்யேம் சுதேராஜசுதேவதே பிரயதோஹம் பிரயச்சாமி தன்மகாமாத்மவித்தயே. இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரி தவ பிரதீட்சைனாம் பத்ரந்தி பாணிம் க்ருஹ்ணீஷ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா சாயேவானுகதா சதா. சீதாராமனின் கல்யாணம் பார்த்தவர்க்கெல்லாம் வைபோகம். கல்யாண ராமனின் ரூபம் கண்டவர்க்கெல்லாம் ஆனந்தம். ஆதிலட்சுமியே வைதேகி, ஆதிநாயகன் ஸ்ரீராமன், ஆதி தம்பதிகள் புதுமணம் அடைந்தனர் இடையில்லா உறவுடனே. சீதாராமனின் கல்யாணம் பார்த்தவர்க்கெல்லாம் வைபோகம். கையினில்
செம்மறியோடின கையோடு மின்னிய முத்துக்கள் ரத்தின கல்லேன கண்களில் தோன்றின ஒளியோடு ரத்தினம் ராமனின் மீது விழுந்ததும் நீலமணியென மாறியதே. இந்த வண்ணங்கள் காட்டும் விந்தை கண்டாள் சீதை. ஸ்ரீராமனோ சிறுநகை செய்தானே. யாரவன்? வழக்கத்துக்குரிய என் குருவின் வில்லை அலட்சியமாக எடுத்து வளைத்து விட்டாராம். யாரவன்? வணக்கம் பரசுராமரே, வணக்கம். சாதிக்க முடியாத அந்த மகத்தான சாதனையை சாதித்தவன் என் ராமன், ரகுராமன். ராமனா? இந்த பூமண்டலம் முழுமைக்கும் ஒரே ராமன் தான், பரசுராமன். மற்றொரு ராமன் இல்லை, இருக்கவும் கூடாது. கொடிய ஆணவக்கார சத்திரிய அரசர்கள் மேல் 21 தலைமுறையாக மோதி சத்திரிய குலம் முழுவதையும் நிர்மூலம் செய்து விட்டதாக நினைத்து நான் சற்று அமைதியாக இருந்தேன். ஆனால் இன்றுதான் என்னை எதிர்க்க ஒருவன் தலை தூக்க முயற்சிக்கிறான் என்பதை இப்போதுதான் உணர்ந்தேன். பாலகன் மேல் பரசுராமனுக்கு ஆத்திரமா? முனிவரே, தந்தையின் ஆணைக்கு தலைவணங்கி தாயையே தண்டித்த சொல்மாரா உத்தமரே? கௌரவ குறைவு ஏதாவது நடந்திருந்தால் என்னை தண்டியுங்கள், என் ராமனை விட்டு விடுங்கள். ஒரு தடவை அங்கே பாருங்கள், பூசிய மஞ்சள் ஆறவில்லை, பெரியோர் தூவிய மங்கள அட்சதைகள் கீழே விழவில்லை. வாழ்த்த வேண்டிய நீங்களே ஆத்திரப்படலாமா? அருள் செய்யுங்கள். அவதார புருஷனை தண்டிக்கும் அளவு தவறு நடந்திருந்தால் அது ராமனால் அல்ல, என்னால். என்னை தண்டியுங்கள். வில்லை ஒடித்த பெருமையில் நிற்கும் வீராதி வீரனை முன்னால் வருவதற்கு பயமா? இல்லை, அடக்கம். அடக்கமா? 14 புவனங்களாலும் வணங்கப்படும் பரமசிவன் வில்லை ஒடித்து வளைத்த போது எங்கே போயிருந்ததாம் இந்த அடக்கம்? நான் உடைத்ததாக நினைக்கவில்லை, வீரனின் கடமையை செயல்படுத்தினேன், புரிந்தது. ஓஹோ, அத்தனை வல்லவனா? இதோ அதற்கு மேல் 1000 மடங்கு சக்தி வாய்ந்த இந்த விட்டுவின் தருது. சக்தி இருந்தால் தொட்டுப்பா. ராமா, ஸ்ரீராமா, இந்த பூமியிலே 2 ராமர்கள் இருக்கக்கூடாது என்று அகந்தையுடன் சொன்னேன். அது உண்மையே. பரசுராமனின் தேவை இந்த உலகத்தில் தீர்ந்து விட்டது. ரகுராமன் அவதரித்தான். வணக்கம். குழந்தாய், ராமா, நலம் தானே? உங்கள் அன்பே எனக்கு கவச்சம். பிரபு, இளையவர் பாரதம் தரிசனத்துக்காக வந்திருக்கிறார். பிரபுவுக்கு வணக்கம். தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாய்மாமன் வீட்டிற்கு புறப்படுகிறேன். சத்ருக்கணனும் என்னோடு வருகிறான். ஓ, சின்ன மைத்துனர் மட்டும் தானா? சூரியனை சாயா பிரியாதிருப்பது போல மதிப்பிற்குரிய சூரிய வம்சத்தாரும் தங்கள் மனைவியரை எங்கு போனாலும் அழைத்துச் செல்வார். தம்பி, சந்தோஷமாக சென்று பிரபுவை பிரிந்து செல்வது எனக்கு சந்தோஷம் இல்லையே. பிரிவதும் கூடுவதும் தெய்வத்தின் திட்டப்படிதான் நடக்கும். தந்தையாரின் விருப்பத்தை சிரமேற்கொள்ள வேண்டும். நான் சென்று வருகிறேன். என் நினைவுகள் மட்டும் உங்களிடமே இருக்கும். வணக்கம். அமைச்சர்களே, சிற்றரசர்களே, மக்கள் பேரவையே, கடந்த சில நாட்களாக
நட்சத்திர போக்குகள் எனக்கு கெடுதி விளைவிக்குமோ என்று தோன்றுகிறது. அதற்கேற்றாற் போல் முதிய பருவம் ஓய்வெடுக்க தூண்டுகிறது. இந்த ஆட்சி பொறுப்பை இனியும் என்னால் தாங்க முடியாது. அனைத்து கல்வியும் உணர்ந்தவன், அஸ்திர பயிற்சியில் சிறந்தவன், அகிலமெல்லாம் விரும்பப்படுபவனுமான என் ராமனிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்க முடிவெடுத்திருக்கிறேன். இதற்கு காரணம் ராமன் என் மூத்த மகன் என்ற உரிமையால் மட்டுமல்ல. நீதி, நேச உணர்வில் நேர்மை, சமத்துவம், பூமியின் பொறுமை முதலான தன்மை நிறைந்தவன். சூரியனின் ஒளியும் சந்திரனின் குளுமையும் இணைந்து உருவான பொன்னுள்ளம் கொண்டவன் என்றான். எல்லா வகையிலும் ஆளத் தகுந்தவன். ஆட்சிக்கு ஒரு ராமனால் இந்த அகிலமெல்லாம் விண்ணகமாகும் என்பது என் நம்பிக்கை. பிரபு, குருதேவா, கேட்டீர்களா? கவனித்தீர்களா? சீக்கிரம் நடக்கட்டும். இது சித்திரை மாதம், நாளை பூச நட்சத்திரம். இந்த சுப முகூர்த்தத்திலேயே என் ராமனுக்கு பட்டாபிஷேகம். உங்களுக்கும் சம்மதம் தானே? சுபமாகட்டும். எனக்கு தெரியும், நீங்கள் யாவும் உணர்ந்தவர். என் மக்கள் என் ஆசையை வரவேற்பார்கள் என்று தெரியும். அதனால்தான் ராமனுக்கும் முதலிலேயே சொல்லி அனுப்பிவிட்டேன். அதோ என் பட்டாபி ராமன். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, வாழ்க, வளர்க. ராமா, என் முடிவை குருதேவரும் ஆமோதித்து விட்டார். மக்களும் வரவேற்கிறார்கள். நீயும் இதை மறுக்க கூடாது. அப்படியே உங்கள் ஆணைப்படி நடப்பதே என் கடமை. என் ஆணைப்படி நடப்பதல்ல, மக்களுக்கு மன்னனாவது உன் கடமை. ராமா, நாளையே உன் பட்டாபிஷேகம். என்ன யோசிக்கிறாய்? சகோதரன் பரதனும் சத்ருகனும் இல்லை என்றுதானே யோசிக்கிறாய்? இது இளவரசர் பட்டாபிஷேகம். உன் சம்பூர்ண பட்டாபிஷேகத்திற்கு அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள், உன்னை வணங்குவார்கள். சுமந்திரரே, இந்த சுப செய்தியை நாடு முழுவதும் பரப்பி விடுங்கள். நகரமெங்கும் திருவிழா கோலம் கொண்டு விளங்கட்டும். வீதிகள் தோறும் இன்னிசை முழங்கட்டும். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, பட்டாபிராமன், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் தெரியவே இல்லப்பா. பிரம்ம வாக்கிற்கிணையான வசிஷ்ட முனிவர் பக்கத்துல இருக்கும்போது மகாராஜாவே முகூர்த்தம் குறித்து சொன்னாரே, எதனால? தன் மகனுக்கு சீக்கிரம் முடிச்சு விட்ட வேண்டும் என்ற ஆசை அவசரப்படுத்தி இருக்கும். இருக்காதா என்ன? நமக்கே ஆசையாக இருக்கிறது. ஆமா, ராமராஜ்யம் கண்ணார் பார்க்கணும்னு. என்னடி உங்க அகம்பாவம்? கால கண்ணு இல்லையாடி? ஓஹோ, மந்திராதேவியாரா? சிறிய ராணியின் முதிய தோழி. உனக்கே இந்த வாயிருந்தா பட்டத்து ராணியின் பணிப்பெண் எனக்கு குறைந்து விடுமா? மரியாதையா பேசு. ஐயோ, பூனியம்மா கிட்ட வம்பு வச்சுக்காத. ஆமா, கோபம் வரும். அந்த கோபதாபம் இனிமேல் செல்லாதுடி. இன்று முதல் நம் கௌசல்யாதேவி ராஜமாதா கூட ஜாக்கிரதை. நாளையிலிருந்து கிழவி குமரி எல்லாம் நம்ம கிட்ட வர வேண்டியதுதான். வர்றேன்டி, வர்றேன். என்னடி உங்கள் அலங்காரங்கள்? நீங்கள் என்ன செய்தாலும் என் மந்திரியின் முன் இருக்காது. உங்க மாளிகைக்கு நான் வர்றேனோ என் மாளிகைக்கு நீங்க வர்றீங்களோ பார்க்க வேண்டி பார்க்கறேன். வாடி மந்தரா, உனக்கு 1000 வயது. எதுக்கு? ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் உழைக்கவா? போங்கடி, போங்க போங்கடி அந்த மாளிகைக்கு. மந்தரா, என்ன முணுமுணுப்பு? யாராவது பண்டிகை கொண்டாடுகிறார்களா? ஆஹா, உன்னையும் என்னையும் விட்டு ஊரெல்லாம் பண்டிகை கொண்டாடும். என்ன விசேஷம்? அபிஷேகமா? அபிஷேகமா? யாருக்கு? ஆக வேண்டியவனுக்கு நடந்தா நான் ஏன் சொல்ல வரேன், ஆகாதவனுக்கு. ஏ, இன்னும் விவரமா சொல்லணுமா? விடிந்தால் உன் சக்கரத்தி பிள்ளைக்கு பட்டாபிஷேகம். உன் புருஷன் ராஜ்யம் கட்டி வைக்க போகிறாராம். ராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகமா? மந்தரா, நல்ல விஷயத்தை
என் செவி குளிரும்படி சொன்னாயே. இந்த என் ராமனுக்கு நானே மங்கள ஸ்நானம் சேவிக்கிறேன். மந்தரா, ஏன் பெரிய ரோஷம் வருகிறதா? நீ நம்பிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை மோசம் செய்து அவமானம் செய்தாலும் வராத ரோஷம் உன்னையே நம்புகிற இந்த கிழட்டு மந்தர மேல் பொத்து கொண்டு வருகிறதோ? மந்தரா, இப்போது என்னடி நேர்ந்தது அவமானம்? இதை விட என்ன நடக்கணுமா? எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் உனக்கு சொல்லாமல் சபையில் சொல்லாத உன் கணவர் இந்த பெரிய காரியத்தை பேச்சுக்காவது உன் காதில் போட்டாரா? எந்த புனித காரியமானாலும் உன்னோடு கலந்து செய்வது போல் நடிக்கிற உன் சக்களத்தி பட்டத்து ராணி உன்னை கூப்பிடாமல் போனாலும் உனக்கு விவரமாவது சொன்னாளா? உன் பரதனை விட மேலாக நினைத்து கொண்டாடினாயே அந்த ராமன் அம்மா ஆசி வழங்கு என்று உன்னிடம் வந்தானா? இதை காட்டிலும் அவமானம் என்ன இருக்கிறது? இதை காட்டிலும் சூழ்ச்சி என்ன இருக்கிறது? சூழ்ச்சியா? உனக்கு நினைவில்லை? குழந்தை எல்லா குறை நீங்க உனக்கு தாலி கட்டிய தசரதர் அன்றே உன் மகனுக்கு பட்டம் கட்டுவதாக வாக்குறுதி அளித்த அந்த தசரதர் இன்று உன் பிள்ளையை தேசாந்தரம் அனுப்பிவிட்டு பெரிய மனைவியான உன்னை மறந்து பெரிய மனைவியின் பிள்ளைக்கு பட்டம் கட்ட போகிறார். இது சூழ்ச்சி இல்லையா? விடிந்தால் கௌசல்யா தேவி பட்ட மகிழ்ச்சி மட்டுமா? ராஜமாதா கூட. பெரிய மனைவி நீ இத்தனை நாள் அனுபவித்த போகங்கள் இன்றோடு தீர்ந்தது. அவள் அதிகாரம்தான் நாளைக்கு. இனி இந்த கிழவி இந்த குமரி எல்லாம் அவள் சேடிகள் தான். மார்க்கம் சொல்லாமல் இப்பவே பரதனுக்கு விவரம் சொல்லி அனுப்பு. எப்படி? காட்டுக்கு போய் தலைமறைவாகும்படி. உன் மகன் எங்கு வந்தால் ராமன் நாட்டை விட்டோ உலகத்தை விட்டோ அனுப்புவான். அது என் மகனுக்கு நேர வேண்டிய கதியில்லை. உன் சக்கரத்தி பிள்ளைக்கு நேர வேண்டும். அவன் கட்ட வேண்டிய பட்டம் நம் பரதனுக்குத்தான். அது இன்று நடக்குமா? வழி இருக்கிறது. தேவாசுர யுத்தத்தில் நீ செய்த உதவிக்காக உன் புருஷன் 2 வரம் தந்தார். நினைவிருக்கா? இருக்கிறது. அந்த வரங்களை இன்று வரை நான் கேட்கவில்லை என்பதும் நினைவிருக்கிறது. அவைகளை இன்றே கேட்பேன். கணவனை கண்டால் கரைய மாட்டாயே? வழிகாட்டும் சின்னங்களா? அழகுக்கு கோபமே அலங்காரம். நகரமெல்லாம் இரவை பகலாக்கும் ஒளி நிறைந்திருக்கையில் இருட்டிலே மூழ்கிவிட்ட இந்த மாளிகையில் இப்படி கல்லான தரையின் மேல் பூ போன்ற நீ படுத்திருக்க காரணம் என்ன? இது தேவி, கணவன் உயிரோடு இருக்கும் போதே சுமங்கலிகள் பூவையும் பொன்னாபரணங்களையும் வீசி எறியலாமா? எழுந்து அலங்கரித்துக் கொள். ராமனுக்கு மங்கள ஸ்நானம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை யார் கூப்பிட்டது? உன் வீட்டில் உன்னை கூப்பிட வேண்டுமா? இத்தனை நாளும் இனிக்க பேசி பேசி என்னை மயக்கி ஆட வைத்தீர்கள். தேவி, முதலில் உனக்கு தெரிவிக்காமல் போனது என் குற்றம்தான். இந்த அடிமையை மன்னித்து விடு. இந்த கோபத்தை தீர்த்துக் கொள்ள என்ன வேண்டும் கேள். புதிதாக எதுவும் தேவையில்லை. பழைய வரங்கள் அன்று தேவாசுர யுத்தத்தில் தந்தவைகளை இப்போது தாருங்கள். மறுக்கவில்லை, கொடுக்கிறேன். கேட்ட பிறகு மாற மாட்டீர்களே? கொடுத்த வாக்கு மாறினால் குலதெய்வத்தை ஏமாற்றியதாகும். அது எங்கள் வம்சம் கற்றுக்கொள்ளாத கலை. கேட்க தகாததை கேட்டாலும் கேட்பது யாராக இருந்தாலும் கொடுப்பேன். அன்று விஸ்வாமித்திரரோடு ராமனை அனுப்பும் போது பேச்சு மாறுவதற்கு முயன்றீர்களே? அது பிள்ளை பாசம் கைகேயி. சரி, எந்த ராமன் மேல் பிள்ளை பாசத்தோடு அன்று நான் வாக்கு தவற முற்பட்டேனோ அந்த ராமன் மேல் பிரமாணம் செய்து இப்போது வாக்குறுதி அளிக்கிறேன். கேட்கலாம் உன் வரங்களை. ஏ பஞ்சபூதங்களே, அஷ்டதிக்பாலர்களே, இதற்கு நீங்கள் தான் சாட்சி. இப்போது நிர்ணயித்த நாளே முகூர்த்தத்தில் ராமனுக்கு பதில் பரதன் பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். என்ன? இது என் முதல் வரம். பரதனுக்கு பட்டாபிஷேகமா?
கைகேயி, பரதனை புரிந்து கொண்டு பேசுகிறாயா? ராமன் இருக்கையில் பரதன் இணங்க மாட்டான். அதனால்தான் ராமன் 14 வருடங்கள் 14 வருடங்கள் வனவாசம் செய்ய வேண்டும். இது 2வது வரம். கைகேயி, கைகேயி, என் ராமனுக்கு வனவாசமா? சொன்னது நீயா? கேட்பது நானா? என் உயிருக்கு உயிர், என் மூச்சுக்கு மூச்சு, என் பார்வையின் மொழி அந்த ராமனை காட்டுக்கு அனுப்புவதா? முனிவர்களாக இருப்பவர்தான் வனவாசம் செய்வார்கள் கைகேயி. என்றால் அப்படியே செல்லட்டுமே. தாய்ப்பாசத்திலும் வளர்த்த பாசம் அதிகம் என்பார்களே. கோசலை இருக்க உன் கையால் தான் அமுதுண்ண வைப்பேன் என்று வளர்த்த ராமனை காயும் கனியும் உண்ண அனுப்புகிறாயா? நவரத்ன ஊஞ்சல் நோகும் என்று உன் கைகளையே ஊஞ்சலாக்கி தாளாட்டிய ராமனை கண்ணிலும் உள்ளிலும் உறங்கச் சொல்லுகிறாயா? கண்ணே, பாசம் நிறைந்த உன் மனம் ஏன் பாறாங்கல் போல் மாறிவிட்டது? உன் கருணை எங்கே போய்விட்டது? உன்னை கும்பிட்டு கேட்கிறேன், அவனுக்கு சந்தோஷமாக பட்டம் கட்டுகிறேன். ஆனால் ஆனால் என் ராமச்சந்திரனை மட்டும் என்னிடமிருந்து பிரித்து விடாதே கைகேயி, பிரித்து விடாதே. என்ன செய்வது? ஒரே உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. கைகேயி, ராமன் இல்லாமல் போனால் என் உயிர் இருக்காதே. வாக்கு மாறினால் ராமன் உயிர் நிற்குமா? மைந்தன் மேல் ஆணை வைத்து வாக்களித்தீர்கள். மைந்தன் ராமன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவன் கானகம் செல்லத்தான் வேண்டும். அப்படியா? அப்படியா? அடி இதய மத்துவாயினால் ராமனுக்கு நான் சொல்ல மாட்டேன். நீயே சொல். சொல்லி நிர்தாட்சண்யத்தோடு வெளியே அனுப்பு. என் ராமன் கானகம் செல்லப் போகிறான். என் உயிரே என்னை விட்டு போகிறது. கைகேயி, தாய்மை இல்லாத பேயே, நான் இறந்த பிறகு என்னுடைய பிணத்தை நீயாவது உன் பரதனாவது தொடக்கூடாது. உன் பரதன் தர்ப்பணம் செய்தால் எனக்கு நரகம்தான் கிடைக்கும். என் ராமன் தான் எனக்கு கண்ணீரால் நேர்கடல் செய்ய வேண்டும். ராமா, ராமா, ராமா. தேவி, ஸ்ரீராமர் தங்களை தரிசிக்க வந்திருக்கிறார். வரச்சொல். வணக்கம் தாயே. ராமன் உங்கள் வாழ்த்தை பெற வந்திருக்கிறேன். பிதாவின் வாக்கை காப்பவனாக வாழ வேண்டும். தந்தையாருக்கு உடல் நலம் இல்லையா? அல்லது நான் ஏதாவது தவறாக நடந்தேனா? நடந்து கொள்வாயோ என்று சந்தேகிக்கிறார். அதனால் அவர் ஆணைகளை என் மூலமாக சொல்ல சொன்னார். ஆணையிடுங்கள். உனக்கு பதில் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். நீ 14 வருடங்கள் வனவாசம் செய்ய வேண்டும். மன்னரின் ஆணை இதுதான். பெரும் பாக்கியம். மனப்பூர்வமாக சம்மதிக்கிறாயா? இதய தெளிவுடன் என் தந்தையின் ஆணையை தலைவணங்கி ஏற்கின்றேன். பட்டாபிஷேக முகூர்த்தமே உன் பயணத்துக்கும் முகூர்த்தம். நல்ல லக்னம் நலமே செய்யும். வணக்கம். லக்ஷ்மணன், எதற்காக ஆத்திரம்? தகாத கோரிக்கை கேட்டவரை தண்டிக்க வேண்டும். கொடுமைக்காரர்களை பொடியாக்க வேண்டும். உங்களுக்கு வனவாசமா? அந்த பரதனுக்கு பட்டாபிஷேகமா? நான் அதை சகிக்க வேண்டுமா? தம்பி, உருவிய வாளுக்கு யாரை நீ இரையாக்குவாய்? வாக்குமாறாத தந்தை யாரையா? அவர் ஆணையை எடுத்துச் சொன்ன அன்னை யாரையா? எந்த பாவமும் அறியாத தம்பி பரதனையா? யாரை நீ கொள்வதாயிருந்தாலும் நான் தந்தையின் வாக்கை மீறமாட்டேன் என்று தெரியாதா? என்னையே கொன்றுவிடு. அண்ணா, நான் பிறந்ததிலிருந்து யாரை வணங்கி வருகின்றேனோ, யாரை நிழலை போல் பின்தொடர்ந்து பூஜிக்கின்றேனோ, அந்த என் அண்ணனை நான் கொல்ல பிரபுவை வேதனைப்படுத்திய பாவத்துக்கு என்னை நானே அழித்துக் கொள்கிறேன். லட்சுமணா, ஆத்திரம் அழிவை தரும்.
நீ மடிந்தால் இந்த ராமன் பிழைப்பதெங்கே? தந்தை வாக்கை காப்பாற்றுவதெங்கே? நான் ஒரு மகனின் கடமையை நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பை கொடு. ஆறுதல் அடைவார். லக்ஷ்மண், வேண்டாம் சகோதரா, இது உனக்கு அவசியமில்லை. என் வார்த்தையை மதித்து தாய் தந்தையரையும் குருதேவரையும் சேவித்துக் கொண்டிருக்கும். பிரபுவே என் தாய் தந்தை, பிரபுவே என் குரு தெய்வம், பிரபுவே எனக்கு அனைத்தும். பிரபுவின் சேவை இல்லாவிட்டால் மனதுக்கு மாறாக நடந்தவனாவி. லக்ஷ்மணா, உன்னையே அனைத்துமாய் நம்பிக்கொண்டிருக்கிற என் தங்கை ஊர்மிளா கூட உன்னோடு வருகிறாளா? அம்மா, நான் அண்ணன் வழியை ஏற்று நடக்கிறேன். என் மனைவி என் வழியை ஏற்று நடக்கிறாள். ராமா, என் பூஜைகள் எல்லாம் இப்படியாக முடிந்ததா? அக்கா, ராமன் ரகுவம்சத்துக்கு மட்டுமில்லை, அகில உலகத்துக்குமே லட்சிய வாழ்வு வாழும் மார்க்கத்தை இன்று ஏற்கிறான். நேடு புகழ் பெறப் போகிறான். கண்ணீர் விடாதே, தலை நிமிர்ந்த வழி அனுப்பு. லக்ஷ்மணா, இதுவரையிலும் நீ சுமித்திரையின் செல்வன். இனிமேல் ராமனின் தம்பி என்ற தகுதிக்கேற்ப நட. கைகேயி தன் பிள்ளைக்காக ராமனை இன்று கானகம் அனுப்புகிறாள். ராமனுக்கு சேவை செய்ய நீ பெற்ற மகனையே கானகம் அனுப்புகிறாள். அம்மா சுமத்ரா தேவி, உன் தியாகம் வாழ்க. ஜானகி, பயங்கரமான கானகத்தில் நாம் படத்தகாத கஷ்டங்கள் பட்டுக் கொண்டிருப்போம் என்று என் தந்தையார் மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார். லக்ஷ்மணனின் சேவையும் உன் இல்லறம் சித்திரகூட மலைச்சாரல் அழகும் எனக்கு மன நிம்மதியைத்தான் கொடுக்கிறது. இந்த மனச்சாந்தி தரும் வனத்தின் பேரழகை ஒருமுறை என் தந்தையார் கண்டார் எவ்வளவோ சந்தோஷமடைவார். அண்ணா, பரதன் நம்மீது படையெடுத்து வருகிறார். பரதனா? ஆமண்ணா, தன் ஆட்சிக்கு எதிர்ப்பில்லாமல் செய்து கொள்வதற்கு, உங்களையும் என்னையும் கொல்லுவதற்கு. எவன் பொருட்டு நீங்கள் ராஜ்யம் இழக்க நேர்ந்ததோ, எவன் பொருட்டு நீங்கள் வனவாசம் செய்யும்படி நேர்ந்ததோ, அந்த பரதன் கொல்லத்தக்கவன். ஆணை கொடுங்கள். சேனைகளோடும் அவனை சேர்ந்தவரோடும் இங்கே நான் அடித்து ஆட்சி தங்களிடம் ஒப்படைக்கிறேன். தம்பி, ஆத்திரத்தில் கூட சொல்லத்தகாததை சொல்லிவிட்டாய். பரதனுக்கு என் மேல் மிகுந்த பாசம். கனவிலும் எனக்கு தீங்கு செய்யவே மாட்டான். அண்ணா, அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். நானா? பரதா, அண்ணா, பரதா, தந்தையார் நலம்தானே? தந்தை இறைவனடி சேர்ந்தார். குருதேவா, தந்தை வாக்கை காப்பாற்றும் தியாகி ஸ்ரீராமன், அண்ணன் வாக்கை அனுசரித்து நடக்கும் உத்தமன் லட்சுமணன், தந்தைக்கு ஈமக்கடன் செய்து மகன் கடமை நிறைவேற்றும் நல்லவன் சத்ருகன். ஆனால் நான் எதற்கும் அருகதை இல்லாத துரதிருஷ்டக்காரன். எல்லாம் இறைவன் திருவுள்ளம். வருந்தாதே பரதா, வருந்தாதே. சகோதரா, தந்தையின் ஆணையை மதித்து அரசன் கடமைகளை நிறைவேற்று. அண்ணா,
கடமைகளே இல்லாத எனக்கு அரச கடமை எதற்கு? முழுமதியின் ஒளியால் பனிகால இரவு பிரகாசிப்பது போல் ஸ்ரீராமச்சந்திரனால் பூமாதா சுமங்கலியாக வேண்டும். நான் உங்கள் தம்பி, சீடன், பணியாளன். தாழ் பணிந்து யாச்சிக்கிறேன், அருள் காட்டுங்கள், ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்பி, தந்தை உனக்கு கொடுத்த பொறுப்பு ஆட்சி, எனக்கு கொடுத்தது முனி சேவை. தந்தையின் ஆணையையும் அம்மாவின் ஆசையையும் இரண்டையுமே சிரமேற்கொள்ள வேண்டும். ராமா, சுயநலப்பே என்னை குருடாக்கி விட்டது. என் கண்களின் ஒளியான உன்னையும் பிரித்தது, என் பரதனையும் பிரித்தது. அயோத்தியையே இருளாக்கி விட்டது. என் மாங்கல்யத்தையும் பறித்து கொண்டது. தண்டனைக்கு கூட அருகதை இல்லை என்று எல்லோரும் என் மேல் பழித்து பேசுகிறார்கள். அது என்னை தீயாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. நான் பொறுக்க மாட்டேன், இதை நான் பொறுக்க மாட்டேன். ராமா, நான் கேட்ட வரங்களை பஞ்சபூதங்கள் சாட்சியாக இப்போது திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். நீ ராஜ்யத்துக்கு வந்து மனசாந்தி தர பிரார்த்திக்கிறேன் ராமா. அம்மா, மன்னியுங்கள். நீங்கள் வரங்களை திரும்ப பெற்றுக் கொண்டாலும் நான் ஆணையை மீறலாமா? நான் ஆணையை மீறிவிட்டால் தந்தைக்கு நல்ல கதி கிடைக்குமா? தம்பி பரதா, நீ மணிமுடி சூட்டிக்கொண்டு. அண்ணா, அண்ணா, எனக்கு ஆற்றல் இல்லை, அருகதையும் இல்லை. உங்கள் கருணையால் பெற்ற ஆட்சியை உங்களிடமே ஒப்படைக்கிறேன். வனவாசம் செய்யும் கஷ்டம் உங்களுக்கு கூடாது. தம்பி, கஷ்டமே நேர்மையுள்ளவனுக்கு காலம் தரும் அக்னி பரீட்சை. நான் எனது என்பதை மறந்து தர்மத்தின் பாதையில் நடப்பதே மானிடரின் கடமை. அவான தங்கள் பாதையே எனக்கு கடமைகளை உபதேசித்தது. தாங்கள் வரும் வரையிலும் தங்கள் பாதுகையே ராஜ்ய சின்னமாக விளங்கும். இந்த வரமாவது அருளுங்கள். இந்த பாதுகை சாட்சியாக பிரமாணம் செய்கின்றேன். 14 வருட கெடு முடிந்த கணமே பிரபுவை பார்க்க முடியாவிட்டால் தீமூட்டி அதில் குளிப்பேன். பரதா, உன் தியாகம் அற்புதமானது. இந்த பரதகண்டம் உள்ள வரையிலும் உன் பெயர் நிலைத்து நிற்கும். சுக்ரீவா, அக்னி சாட்சியாக உன்னை என் நண்பனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் உன் கஷ்ட சுகங்களே என் கஷ்ட சுகங்கள். நன்றி மறவி, உங்கள் கஷ்ட சுகங்களே எனக்கும். சுக்ரீவா, ரகுராமனின் தர்மபத்னி சீதா தேவியை யாரோ அரக்கன் அபகரித்திருக்கின்றான். தேவியார் இருக்குமிடம் அறிய உங்கள் உதவியை கோருகின்றார். அன்று ஒரு நாள் ஆகாய மார்க்கத்தில் யாரோ அழுது கொண்டே போனார்கள். அது அன்னையாக இருக்கலாமோ? சுவாமி, இவைகளை பாருங்கள். லட்சுமணா, கண்களை மூடி மறைக்கிறது கண்ணீர். உற்று நோக்க முடியவில்லை. நீயே பார்த்து சொல். இவை அண்ணியுடையதுதான். தினமும் பாதங்களுக்கு வணக்கம் செய்கையில் இந்த பொற்சலங்கைதான் ஒளி வீசி என்னை வாழ்த்தும். சீதா, இந்த ஆபரணங்கள் தானா கடைசியில் எனக்கு மிஞ்சியது? பொறுங்கள் சுவாமி, பொறுங்கள். என் தாய் எங்கிருந்தாலும் சுக்ரீவன் தேடித் தருவார். ரகுராமா, மனைவியின் பிரிவு எவ்வளவு துயரம் என்று அதை அனுபவிக்கும் எனக்கும் தெரியும். ஆமாம் சுவாமி, இந்த அக்கிரமம் செய்தது அவர் அண்ணன் வாலி. பலமிக்கவன். இரக்கம் காட்டாமல் கிஷ்கிந்தையிலிருந்து விரட்டி விட்டான். அது மட்டுமில்லை, இவர் மனைவி உமாதேவியையும் சிறைப்பிடித்தான். சுக்ரீவா, நண்பனின் பகைவன் எனக்கும் பகைவன் தான். போ, வாலியை இப்போதே போருக்கு கூப்பிடு. தம்பியின் மனைவியை அபகரித்த வாலி, உன் அக்கிரமங்களுக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது. இன்றோடு உன் ஆயுளும் முடிந்தது. வாடா, சந்திக்க வா. வருகிறேன்.
சுக்ரீவா, ஆயுள் முடிவு எனக்கல்லடா, உனக்கு. பிரபு, அண்ணன் தம்பிகளுக்குள் ஏன் இந்த பகை? எதற்கு இந்த போராட்டம்? இது இருவருக்குமே நல்லதல்ல. என் வேண்டுகோளை கேட்டு அவர் மனைவி ருமாவை அவரிடம் ஒப்படையுங்கள். அவரை மன்னித்து உங்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். தாரா, அந்த துரோகியை இன்றல்ல, எந்த பிறவியிலும் மன்னிக்க மாட்டேன். இன்றே அவன் கதை முடிய வேண்டும். ராமா, ராமா, உங்கள் பேச்சை நம்பி அடிபட்டதை பார்த்தீர்களா? அக்னி சாட்சியாய் செய்த நட்புக்கும் ஆயுதம் தாங்கி செய்த சபதத்துக்கும் இதுதானா முடிவு? உங்கள் இருவரின் தோற்றமும் ஒன்று போலவே இருக்கிறது. உங்களில் யார் யார் என்று தெரியாது போய்விட்டது. ஹனுமான், வெற்றி கிடைத்த பிறகு போட இருக்கும் இந்த மாலையை இப்போதே சுக்ரீவன் கழுத்தில் அணிவித்து விடு. அடையாளம் தெளிவாக தெரியும். சுக்ரீவா, இனி உனக்கு வெற்றி நிச்சயம். வாலி, போருக்கு வாடா. கடைசி முறையாக விடைவித்துக் கொண்டு வாடா வாலி. வருகிறேனடா, மரணத்துடன் விளையாடும் சுக்ரீவா. உன்னை இதுவரை கொல்லாமல் விட்டு வைத்தது என் முட்டாள்தனம். நானா? நில்லுங்கள். இப்போதுதான் உங்களிடம் உதவி வாங்கியவர் திரும்பவும் உங்களை கூப்பிடுகிறார் என்றால் இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. அவர் யார் துணையுடன் வந்திருக்கிறார்? ஆமாம் தந்தையே, தசரத ராஜகுமாரர் ராமலட்சுமணர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ராமனின் மனைவி சீதையை யாரோ அரக்கன் அபகரித்தானாம். அவனை தேடுவதற்கு நம் சித்தப்பாவின் உதவியை கோரி நட்பு கொண்டிருக்கிறார்கள். இவன் வீரத்துக்கு இவன் இன்னொருவனுக்கு துணையா? சரி சரி, ஒன்றென்ன 100 பேர் 1000 பேர் வரட்டும், இந்த வாலி முன் மண் கவ வேண்டும். சுக்ரீவா, இன்று நம் இருவரில் மிஞ்சுவது ஒருவனே. நீதானா? ஏன் இப்படி செய்து விட்டாய் ராமா? நான் உன்னை என்னவென்று நினைப்பது ராமா? நீ நேர்மையின் வடிவம் என்கிறார்களே, மறைந்து நின்று என்னை கொல்லலாமா? வனவிலங்குகளை மறைந்து நின்று வேட்டையாடுவது அரசர்களுக்கு இயல்பு. முனிவர் கோலம் கொண்டாய், அரசன் அல்ல. வில்லம்பு கைப்பிடித்தாய், முனிவரும் அல்ல. உனக்கு குரங்கு மாமிசம் தேவைப்பட்டதில்லையா? நீ வெறும் வானர வீரன் மட்டுமல்ல, வானர இனத்துக்கே அரசனாவாய். நேர்மையாக நடப்பதே உன் பொறுப்பு. இருந்தாலும் நீயே தம்பி மனைவியை சிறைப்பிடித்து நேர்மையை புதைத்து விட்டாய். அதற்காக எதிரிலேயே வந்து தண்டிக்கலாமே. எதிரில் நின்றவர்களின் அனைத்து சக்திகளையும் அழிக்கக்கூடிய வரத்தை நீ பெற்றிருக்கிறாய். அந்த ஆணவத்தில் நீ வளர்ந்து வந்தாய். அதைக் கொண்டே உன்னை இவ்வாறு தண்டிக்க வேண்டி வந்தது. பரம்பொருளே, என்னையும் உங்களையும் கூட இப்போதுதான் புரிந்து கொண்டேன். என் ஆணவத்தையும் அறிவின்மையையும் மன்னியுங்கள். ஒரு விண்ணப்பம். இவ்வளவு வலிமை இருந்தும் கூட உங்கள் சேவைக்கு நான் கொடுத்து வைக்கவில்லை. ஹனுமானும் சுக்ரீவனும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் பெற்ற பாக்கியத்தை என் மகன் சிறு பிள்ளை அங்கதனுக்கும் அருள் புரியுங்கள்.
அண்ணா, அங்கதனை என் சொந்த பிள்ளை போல் வளர்க்கிறேன். கிஷ்கிந்தைக்கு இளவரசனாக்குகிறேன். மகனே அங்கதா, சிற்றப்பாவின் வாக்கை ஸ்ரீராமனின் ஆணையாக மதித்து நட. சுவாமி, உங்கள் கரங்களால் என்னை பந்தங்களில் இருந்து விடுதலை செய்யுங்கள். ஸ்ரீராமச்சந்திரா, பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராஜ்யத்தை நிலைப்படுத்திக் கொள். கார்காலம் முடிந்ததுமே சீதையை தேடுவதற்கு ஆரம்பிக்கலாம். கட்டளை. சீதா சுந்தரி, பருவம் மலைமேல் ஓடும் ஓடை போன்றது. ஓடும் தண்ணீர் திரும்ப வராது. இல்லாத பொல்லாத எண்ணங்களால் நல்ல நேரத்தை வீணடிக்காதே. நெருங்கி வரும் சொர்க்க சுகங்களை எட்டி தள்ளாதே. என்னை வதைக்காதே. முட்டாளே, பாபம் செய்தவனுக்கு மோட்சம் ஏது? நான் உனக்கு என்றும் கிடைக்கப் போவதில்லை. ஜானகி, என் இதய மோகினி, பொழுது விடிய முன் பரமேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யாமல் என் ஆட்சிப்பணியை ஆரம்பிக்காத இந்த பக்தனை கடந்த 10 மாதங்களாக அதை மறந்து உன்னை தரிசித்து என்னை பார்க்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். இன்னும் கருணை இல்லையா? அதை கேட்க வேண்டியதே கருணை கடலான என் நாதனிடத்தில். என்னை ஒப்படைத்து அவர் சரணமலர்களை அடைக்கலம் வேண்டுகொள். பிழைத்து போவாய். 30 கோடி தேவர்களையும் முக்காலமும் பாதவணக்கம் செய்ய வைக்கும் இந்த வீராதி வீரன் ஒரு மானிட பிறவியின் கால்களில் போய் வீழ்வதா? தேவர்களை நடுநடுங்க வைக்கும் இந்த ராவணன் எங்கே? ராஜ்யம் இழந்து கானகம் வந்து காய்கனிகளை உண்ணுகின்ற அந்த அதிர்ஷ்டமில்லாத உன் ராமன் எங்கே? வீரனே, இந்த வரட்டு பேச்சு உன் கழுத்தில் ராமபாணம் துளைக்கும் வரைதான். என்ன சொன்னாய்? எடு, இன்னும் 2 மாதங்கள் நினைவிருக்கட்டும். இன்று இல்லாது போனாலும் அன்று நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவு இதுதான். என்னை தழுவுதல் அல்லது மரணத்தை தழுவுதல். ஸ்ரீராகவம் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி நமாமி. இது அரக்கர் மாயை இல்லையே? இல்லை தாயே, நான் ஸ்ரீராம தூதன். பெயர் ஹனுமான். நீங்கள் இருக்கும் இடம் தேடி சுவாமிக்கு தெரிவித்துக் கொள்வதாக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கும் வானரப்படையில் ஒருவனம்மா. என்னை நம்புங்கள் தாயே. இதோ தாயே, அடையாளமாக சுவாமி கொடுத்த கணையாடி. என் சுவாமி நலமாக இருக்கிறாரா? இருக்கிறார் தாயே. உங்களைப் போல சோகத்துடன் உங்கள் பெயரையே ஜபித்து உங்களுக்காகவே வாழ்கிறார் அம்மா. இனி இந்த துயரம் முடிக்கப்பட வேண்டும் தாயே. வாருங்கள் அம்மா, இந்த தாசனின் தோள் மீது அமருங்கள். கண்மூடி திறப்பதற்குள் உங்களை அங்கே பிரபுவிடம் சேர்த்து விடுகிறேன்.
அது உன்னுடைய பிரபுவுக்கு பெருமை இல்லையே. ஆனால் இந்த அற்ப உருவத்துடன் கடலை தாண்டுவாயா? உங்கள் வாழ்த்துக்கள் இருந்தால் எல்லையற்ற வடிவம் எடுக்க முடியும் தாயே. பகைவர்கள் காவல் தன்னில் நினைவெல்லாம் பிரபுவின் திவ்ய பொற்பாதங்களில் நிலைத்திருக்க நாளொரு யுகமாக மனம் துடிக்க ராமச்சந்திர பிரபு. சுவாமி, இதோ அன்னை தந்த அடையாளம். சீதா, இந்த சூடாமணியை காணும் போது உன்னை காணும் நிம்மதி உண்டாகிறது. ஆனால் இதை மீண்டும் உன் ஜடையில் அலங்கரிக்கும் சுபதினம் என்று நேருமோ? சுபம் நடக்க வேண்டும். பயணத்துக்கு நேரம் குறிப்பிடுங்கள் பிரபு. எங்கள் குலதெய்வம் சூரிய பகவான் இந்த அபிஜன் முகூர்த்தத்தில் ஆகாய மண்டலத்தின் மத்தியிலிருந்து நம்மை வாழ்த்தி அருளுகின்றார். இன்று உத்தர பல்குனி நட்சத்திரம். எனக்கு வெற்றி தாரை. உடனே பயண முரசம் முழங்கட்டும். நட்புடையோரே, அமைச்சர்களே, ஒரு கொடிய வானரன் காவல் சிறப்புமிக்க என் இலங்கை பெருநகரில் நுழைந்து பரமசிவன் வரம் பெற்ற என்னை துரும்புக்கும் கேவலமாக மதித்து அழகுமிக்க பட்டணத்தை எரித்து அலங்கோலப்படுத்தி இருக்கிறது. வானரப்படையுடன் அந்த நரன் வருகிறான். இனி போர் தவறாது. ஆக வேண்டியதை பற்றி ஆலோசியுங்கள். அண்ணா, இந்த போர் அரக்கர் குலத்துக்கே வராது. ஆக வேண்டியதை பற்றி ஆலோசியுங்கள். அண்ணா, இந்த போர் அரக்கர் குலத்துக்கே அழிவாகும். செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதே மகா மேதைகளுக்கு அழகு. சீதையை ஸ்ரீராமன் திருமலர் அடிகளிலே சேர்த்து அபயம் வேண்டிக் கொள்வதே நலம். அப்படி செய்தால் என் தலையை வெட்டுவது போலல்லவா? இல்லை என்றால் அந்த ரகுராமனே தங்கள் தலையை வெட்டி விடுவார் அல்லவா? துரோகி, இம்மாதிரி வார்த்தைகளை இன்னொருவன் சொல்லி இருந்தால் அவன் தலையை சுக்குநூறாக தூளாக்கி இருப்பேன். மதிகட்டவா, வயதிலும் அறிவிலும் வல்லமையிலும் சிறந்து விளங்கும் உன் அண்ணனை, பூஜைக்குரியவனை துரும்பாக மதித்து ஒரு நர அர்ப்பனை புகழ்ந்து நம் வலிமை பெருமைகளை மறந்து போலி கண்ணீர் வடித்து தண்ணீர் தெளிக்க பார்க்கின்ற நீ ஒரு துரோகி, ராஜ துரோகி, ராஜ்ய துரோகி, அண்ணனுக்கே துரோகி. துரோகிகளுக்கு இந்த புனித பூமியில் இடமே இல்லை. சகோதரன் என்ற பாசத்தினால் இரக்கத்தினால் பொறுமையோடு விட்டு விடுகிறேன். போ, இன்றே என் ராஜ்யத்தை விட்டு போய்விடு. திக்குள்ள இடத்துக்கு போ. இன்று எனக்கு, நாளை உங்களுக்கு அந்த ராமனே திக்கு. சிற்றப்பா, இல்லை. அறிவற்றவன், முரடன். இவனுக்கு என்ன பேசுகிறோம் என்பதோ என்ன செய்கிறோம் என்பதோ தெரியாது. பங்காளி காய்ச்சலை காட்டிவிட்டான். ஒழியட்டும். அபயம் அபயம், ராமா, ரகுராமா, அபயம் அபயம். அபயம் கேட்பது ராவணனுடைய தம்பி விபீஷணன் என்றால் ஆதரிக்க தகுந்தவர்தானா? சுக்ரீவா, அடைக்கலம் வந்தவர்களுக்கு அபயம் அளிப்பது இக்ஷ்வாகு குலத்தின் கடமை. குணங்களை பற்றிய ஆராய்ச்சி அவசியமே. விபீஷணா, இன்றிலிருந்து நீ என் நண்பன். நன்றி மறவேன் ராமச்சந்திர பிரபு, நன்றி மறவேன். ராமச்சந்திரா, சீதா மாதா நலம் சுவாமி. அவர்களின் சேவைக்கு என் செல்வி திருச்சடையை நியமித்து வந்திருக்கிறேன். நண்பா விபீஷணா, இந்த கடலை தாண்டுவதற்கு உபாயம் சொல்ல முடியுமா? சமுத்திரராஜன் பிரசன்னமாக வேண்டும். ரத்னாகரா, அலைபொங்கும் கடல் அரசி, இந்த ரகுவம்சராமனின் நல்வணக்கத்தை ஏற்று என் பிரார்த்தனைக்கு இறங்கி பிரசன்னமாகி உபாயம் சொல்ல வேண்டும். நான் வேண்டுகிறேன், உனக்கு அத்தனை அலட்சியமா? நடந்தனர் ஸ்ரீராமமூர்த்தி கடலின் மீது கோபமுற்றே. நடந்தனர் ஸ்ரீராமமூர்த்தி. தேரோட்டி இறந்தான். எல்லா அஸ்திரங்களும் சக்தியற்று போய்விட்டது. உன்னை இப்போது கொல்வது எனக்கு சுலபம். ஆனால் நீதி இல்லை. களத்திலே களைத்து போயிருக்கிறார். உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். அந்த புறத்திற்கு சென்று
சற்று இளைப்பார். இன்று போய் நாளை வா. உலகங்களை கிடுகிடுக்கச் செய்த என் பயங்கர வலிமை எங்கே போனது? கைலையங்கிரியையே அலட்சியமாக தூக்கிய என் கரங்களின் சக்தி முழுவதும் இன்று ஒரு துரும்ப போன்ற மானிடனின் முன்பு செயலற்றதா? அவன் ஒரு மானிடன் மட்டுமல்ல, செந்தளிர் கண்கள், உத்தம வீரம், நல்வினை உள்ளவன், எல்லாம் அவனே, எதிலும் அவனே. அவன் என்னை ஏளனம் செய்கிறான், புன்னகையால் புத்தி சொல்கிறான். பரிவு உணர்ச்சியுடன் பார்த்து நகைக்கிறான், பார்த்து நகைக்கிறான். துன்பம், துன்பம், இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது. கண்களை மூடாமலேயே காண்கின்ற இந்த பயங்கர கனவுகள் இன்று ஏன்? எவன் பேர் சொன்னால் காற்று அசையாதோ, எவன் ஆணையிட்டால் நதி வெள்ளமும் ஓடாதோ, எவனுக்கு பயப்பட்டு அக்னியும் அடங்குமோ, அப்படி பஞ்சபூதங்களையும் ஆட்டிப் படைத்த இந்த ராவணனுக்கே பயமா? பீதியா, சோகமா? எதனால்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? இது நீயாக வரவழைத்துக் கொண்ட கேடு. சீதையை நாடாதிருந்து விட்டால் வராதல்லவா இக்கேடு? தப்பான வார்த்தை பேசும் நீ யார்? உன்னை நீயே உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் அல்லவா? நான் தான் உன் அறிவு. முதலில் இல்லாத அறிவு இப்பொழுது எதற்கு? பந்துக்களின் மரணத்திற்கு பழிவாங்கு. அந்த மதம் சொல்லும் வாதத்தை கேட்க வேண்டாம். நீ உணர்ந்த கலைகளை எல்லாம் பதித்துக் கொண்ட மனம் நான். என் பேச்சை கேள். அந்த சீதை வேறு யாருமல்ல, உனக்கு மரணமாக உன் இல்லத்தில் பிறப்பேன் என்ற வேதவதிதான். மரணத்தை வெல்வதற்காக சிவனை மகிழ வைத்து வரம் பெற்றவனே, உன்னுள் இருக்கும் குரோதத்தை நீ வெளியேற்றிவிட்டால் உன்னை யார் வெல்ல முடியும்? உன் முன் யார்தான் நிற்க முடியும்? இன்று போர்க்களத்தில் உன்னால் நிற்க முடிந்ததா? உன் பகைவன் உயர்ந்த கருணையினால் உன்னை கொல்லாமல் கொன்றானே. சரிபாதி செத்தவனுக்கு சமர் எதற்கு? விருபாட்சனான சிவனின் சக்திமிக்க வரம் பெற்றதனால் துள்ளாரே. ரம்பை சபிக்கவில்லையா? நளகூபர்கள் உன் நாசத்தை கோரவில்லையா? குரங்குகள் தான் உனக்கு யமதூதர்கள் என்று நந்தி நிந்தித்தானே. பயங்கர சாபங்களை அடைந்தவனே, இந்த இதயம் சொல்லும் நல்லுரைகளை கேள். சீதையை விடு. காமத்தை தந்த அழகியை விடாதே. மோகம் தந்த முழுநிலவை விடாதே. உயிருக்கு நடுநடுங்கி எல்லா திக்பாலரும் முடிவணங்கி அடிபணியும் உன் அழியாத கீர்த்தியை நீயே எட்டி உதைக்காதே. ராமன் உயர்ந்தவன் என்றால் ராவணன் மட்டும் இல்லையா? சிருஷ்டியில் நற்குணங்களுக்கு அவன் என்றால் தீக்குணங்களுக்கு நீ. இந்த சிறப்பே உனக்கு போதும். அவன் வரலாறு உள்ள வரையிலும் உன் பேரும் நிலைக்கும். ஆம், நிலைக்கும். மகத்தானவர்களுடன் மோதாமல் வேறு யாருடன் மோதுவது? தலை வணங்காதே. 10 தலைகளுடன் எதிர்த்து நில். எதிர்க்கிறேன். பழிவாங்கும் உணர்ச்சிகள் பொங்கி எழும் உள்ளத்துடன் போர்க்களத்திற்கு புறப்படுகிறேன். என் திறமையெல்லாம் அங்கே காண்பிக்கிறேன். பகை முடிக்க என் தோள்கள் துடி துடிக்கின்றன. இன்னும் பொழுது விடியவில்லையே. உதித்து வா ஆதவனே, உதித்து வா, உதித்து வா.
அம்புகள் எத்தனை போட்டாலும் தலைகள் முளைப்பது நிற்காது. வயிற்றிலே அமிர்த பாத்திரம் இருக்கிறது. நாபியில் அம்பு பாய்ந்தால்தான் நாசமடைவான். நாபியில் குறிவைப்பது கோதண்ட வித்தைக்கு அவமானம். தந்தையே வாயுதேவா, உலகத்தின் நன்மைக்காக ஸ்ரீ ராமபாணத்தை தகுந்த முறையில் நடத்தி செல்ல வேண்டும். அடே குலத்ரோகி விபீஷணா, குடும்ப ரகசியத்தை சொல்லி இலங்கைக்கே கேடு செய்தாயடா. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு. மாவீரனே, உனக்கு வீர மரணம் தான் கிடைக்கப் போகிறது. கைலாசவாசியாகி சிவபெருமானின் சேவா பாக்கியம் பெறுவாய். உன் சரண சேவா பாக்கியம் எனக்கு இல்லையா? ஆமாம், இன்னொரு பிறவி எடுத்து உன்னோடு மோதிக்கொள்ளாவிட்டால் இந்த ஜெய விஜயர்களுக்கு நிலையான பதவி கிடைக்காது. நிரந்தர வைகுண்ட காவல் பணியும் கிடைக்காது. சனக சனந்தர்களின் சாபத்திலிருந்து விரைவில் முக்தி அடையுங்கள் இறைவா. சரணம். சுவாமி, சுவாமி, மகாருத்ரா, என் கணவரை உன் அடியில் சேர்த்துக் கொண்டாய். எனக்கும் கூட அந்த பாக்கியம் தந்துவிடு. பிரபு. ஜானகி, நான் உனக்கு பிரபு இல்லை. உன்னை சிறைமீட்க வந்தேன். உனக்கு சுதந்திரமும் தருகின்றேன். உன் மனதிற்கு ஏற்ற இடத்திற்கு நீ போகலாம். சுவாமி, என் தாய்க்கு நீங்களா இந்த தண்டனை தருகின்றீர்கள்? இதென்ன விபரீதம் சுவாமி? யாருக்காக அன்று நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது புலம்பினீர்கள்? யாருக்காக அணை கட்டினீர்கள்? யாருக்காக நீங்கள் இத்தனை பயங்கர போராட்டம் நடத்தினீர்கள் சுவாமி? அவளுக்காக அல்ல, தர்மத்தை காக்க. மனைவியை மீட்பது புருஷனின் கடமை. அரசியை அவமானப்படுத்தியவனை அழிப்பது அரசன் கடமை. ஆனால் பகைவனின் சிறையில் 10 மாதம் இருந்த ஒருத்தி எனக்கு பத்தினியும் அல்ல, அயோத்திக்கு பட்டத்து ராணியும் ஆக முடியாது. சுவாமி, பிரபுவின் அஸ்திரத்தை காட்டிலும் பயங்கரமான வார்த்தைகளால் என்னை எதற்கு தண்டிக்கிறீர்கள்? அனுமானிடம் அன்றே இந்த செய்தியை அனுப்பியிருந்தால் நீங்கள் இப்போது எளிதாக என்னை ஒரு அற்ப பெண் போல் எதற்கு சந்தேகித்து அவமானப்படுத்துகிறீர்கள்? நான் பூமாதா புத்திரியாக அயோனிஜையாக பிறந்தேன். ஜனகராஜ ரிஷி இல்லத்தில் வளர்ந்தேன். இக்ஷ்வாக்கு குலத்து மருமகளாக தங்கள் நிழலில் நடந்தேன். என் மனது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அந்த இறைவனுக்கும் தெரியும். உலகத்திற்கு தெரியாது. அனுமான், மரணத்தை தவிர வேறு மார்க்கம் தோன்றவில்லை. பதி சேவா பாக்கியம் இல்லாத இந்த உடல் அக்னிக்கு இரையாகட்டும். சித்தை மூட்டு. தாயே, உங்கள் துயரம் கண்டு துடித்து அன்று லங்கைக்கு தீ மூட்டிய நானே இந்த கையால் இன்று உங்களுக்காக சிதை மூட்ட வேண்டுமா? என்னால் முடியாதம்மா, முடியாது. லக்ஷ்மணா,
எந்த பாவமும் அறியாத உன்னை அன்று நான் சந்தேகித்து தூற்றினேன். அந்த நேரத்தில் நீ எத்தனை துடித்தாய் என்பது அதே தண்டனை அனுபவிக்கின்ற எனக்கு இப்போதுதான் புரிகின்றது. இந்த அவமானத்தை என்னால் பொறுக்க முடியாது. இதை காட்டிலும் அக்னி குளுமையாயிருக்கும். தடை சொல்லாமல் சித்தை மூட்டு குழந்தாய். ஸ்ரீ ராமபிரானே, அனைத்திலும் புனிதமான அன்னை சீதாதேவியின் தூய்மையால் நானே புனிதமடைந்தேன். அந்தரங்க சுத்தியுடன் சொல்கிறேன், இவள் உத்தமி, ஏற்றுக்கொள். அக்னி பகவானி, என் தர்ம பத்னியை நான் சந்தேகித்தால் என்னை நானே சந்தேகிப்பது போலாகும் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு காமுகனால் சிறைப்பட்ட என் பத்னியை அவசரப்பட்டு ஏற்றுக்கொண்டால் உலகம் என்னையும் காமுகன் என்றே நினைக்கும். எல்லா புவனங்களுக்கும் சீதை புனிதமானவள் தான் என்று வெளிப்படுத்தும் விருப்பத்தில் தான் நான் இவ்விதமாக முடிவெடுத்தேன். இந்த உத்தமி எனக்கு என்றென்றும் எல்லா விதத்திலும் ஏற்ற தர்ம பத்தினி.